இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மாநில தேர்தல் பின்னடைவுகளால் அவசரமாக பொது தேர்தல் நடத்த வேண்டாம். அன்வாருக்கு பசிர் குடாங் எம்பி கோரிக்கை. ஜோஹர் நெகிரி சிம்லான் மாநில தேர்தல்களில் PKR கட்சி சந்தித்த பின்னடைவுகளை கருத்தில் கொண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தை அவசரமாக கலைத்து 16வது பொது தேர்தலை நடத்த வேண்டாம் என்று பசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் கரீம் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தனது முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்து செயல்படுத்தி வரும் கொள்கைகளின் பலன்களை மக்கள் உணரும் வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். PKR கட்சியானது நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளை அமைதியாக ஆய்வு செய்து 16வது பொது தேர்தலுக்கான புதிய வியூகங்களை உருவாக்க வேண்டும் என்றும் சற்று ஓய்வுக்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கான சிறந்த திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் அசான் கரீம் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கம் வரும் 2027ஆம் ஆண்டு இறுதியிலோ அல்லது 2028ஆம் ஆண்டு தொடக்கம் வரையிலோ தனது ஆட்சி காலத்தை நிறைவு செய்தால் பொருளாதார கொள்கைகளின் தாக்கம் வெளிப்படையாக தெரியும் என்றும் மக்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மதிப்பிட முடியும் என்றும் அவர் விவரித்துள்ளார். அடுத்த 12 முதல் 18 மாதங்களில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் மக்கள் நம்பிக்கையை அதிகரித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அசான் கரீம் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி வரலாற்றில் ஜூடோ பிரிவில் மலேசியாவுக்கான முதல் தங்கப் பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்த அமீர் டேனியல் அப்துல் மஜீட்டுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆண்களுக்கான 81 கிலோ எடை பிரிவின் இறுதிப் போட்டியில் அமீர் டேனியல் வெற்றி பெற்று இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இந்த வெற்றி குறித்து அன்வார் தமது சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அமீர் டேனியலின் உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் போராட்ட மனப்பான்மை மலேசியாவுக்கு புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளதாக பாராட்டியுள்ளார். மேலும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியானது காமன்வெல்த் ஜூடோ அரங்கில் மலேசியாவின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியின் மூலம் கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் போட்டியில் மலேசிய அணி வென்ற தங்கப் பதக்கங்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. அண்மையில் தாய்லாந்தில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உயிரிழந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மலேசியாவுக்கு தப்பி வந்ததாக கூறப்படும் தகவலுக்கு இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் கமாண்டர் டத்தோ முகமது யூசுப் மஹமட் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தாய்லாந்து அதிகாரிகளிடம் உண்மையான தகவல் அல்லது ஆதாரம் இருந்தால் வழங்குமாறு மலேசிய போலீஸ் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளாந்தான் மாநில போலீசின் சிறப்பு பிரிவு மற்றும் அனைத்து மாவட்ட போலீஸ் தலைமையகங்களின் கண்காணிப்பிலும் சந்தேக நபர்கள் மலேசியாவுக்குள் நுழைந்ததற்கான எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெற்கு தாய்லாந்தில் துப்பாக்கி சூடு அல்லது வெடிகுண்டு சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் சந்தேக நபர்கள் மலேசியாவுக்கு தப்பியதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. ஆனால் இதுவரை அதை உறுதிப்படுத்தும் ஆதாரம் எதுவும் எங்களிடம் வழங்கப்படவில்லை என்றும் முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் BN+ கூட்டணி முறையின் கீழ் எந்த அரசியல் கட்சியுடனும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக அம்மாநில பாரிசான் நேஷனல் தலைவரும் முதலமைச்சருமான டத்தோஸ்ரீ அப்துல் ரஃப் யூசோ தெரிவித்துள்ளார். ஒத்துழைப்பில் ஆர்வம் கொண்ட எந்த கட்சியும் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளையில் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் உடனடியாக ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று கருதிவிடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள அவர் கட்சியின் பலமும் சூழ்நிலையும் பொறுத்தே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே நெகிரி சிம்லான் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதில் பாரிசான் பெரிகாத்தான் நேஷனல் இடையிலான ஒத்துழைப்பு வெற்றி பெற்றதை தொடர்ந்து மலாக்கா மாநில தேர்தலிலும் வெற்றி வேகத்தை தொடர வேண்டும் என பாரிசான் நேஷனல் கூட்டணியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜைட் அமிடி மாநில தலைவர்களை அறிவுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெகிரி சிம்லான் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பட்டியல் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று மாநில மந்திரி பசார் டத்தோ இஸ்மாயில் லசீம் தெரிவித்துள்ளார். இதற்காக அம்னோ மற்றும் பாரிசான் நேஷனல் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் பின்னர் மாநில ஆட்சியாளர் யங் டி பெர்துவான் பசார் துவான்கு மோரிஸ் துவான்கு முனாவீரின் ஒப்புதலுக்காக பட்டியல் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பட்டியலில் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகத்தான் நேஷனல் ஆகிய இரு கூட்டணிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் இஸ்மாயில் லசீம் தெரிவித்துள்ளார். நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்று முடிந்த மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் 25 தொகுதிகளிலும் பரிகத்தான் நேஷனல் 11 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு தீவின் தெற்கு கடற்பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் 2 டிரேஜர் கப்பல்களை மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனமான MMEA பறிமுதல் செய்துள்ளது. இதுகுறித்து பினாங்கு மாநில MMEA இயக்குநர் சுஃபி ரம்லி வெளியிட்டுள்ள தகவலில், அக்கப்பல்கள் புலவ் ரிமாவ் பகுதிக்கு தென்மேற்கே 2.7 கடல் மைல் தொலைவில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு கப்பல்களிலும் தலா 5 இந்தோனேசியர்கள் மற்றும் 9 சீன நாட்டவர்கள் பணியாற்றியதாகவும், அவர்களில் 28 மற்றும் 31 வயதுடைய 2 இந்தோனேசியர்கள் கப்பல் தலைவர்களாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைக்காக ஒவ்வொரு கப்பலிலிருந்தும் தலா 3 பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பறிமுதல் செய்யப்பட்ட அக்கப்பல்கள் மற்றும் அவற்றில் இருந்த சரக்குகளின் மொத்த மதிப்பு 400 மில்லியன் ரிங்கெட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுஃபி ரம்லி தெரிவித்துள்ளார். மலேசியாவில் ஆங்காங்கே பெரிய அளவில் நடத்தப்படும் மோட்டார் சாகச நிகழ்ச்சிகளில் சாலை பாதுகாப்பை கட்டாய அம்சமாக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் வலியுறுத்தியுள்ளார். சமீப காலமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடைய பல உயிரிழப்பு விபத்துகள் பதிவாகியுள்ள நிலையில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஒவ்வொரு வார இறுதியிலும் வாகன ஆர்வலர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகள் வேதனையான நிலையை எதிர்கொள்வதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுபோன்ற நிகழ்ச்சிகளினால் ஏற்படும் உற்சாகத்துக்கு பின்னால் பல குடும்பங்கள் சாலை விபத்துகளால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழக்கின்றன என்றும் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டுள்ளார். சாலை விபத்துகள் மலேசியாவில் மிகப்பெரிய பொது சுகாதார சவாலாக உள்ளதாகவும், போக்குவரத்து அமைச்சின் தரவுகளின்படி நாட்டில் தினமும் சராசரியாக 18 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இம்மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மெர்டிகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இப்போ ஓல்ட் டவுனைச் சேர்ந்த தமிழரான பாரம்பரிய சிகை அலங்கார கலைஞர் செல்வராஜ் வீடற்றோர் மற்றும் வசதியற்ற மக்களுக்காக மனிதநேய முயற்சி ஒன்றை முன்னெடுத்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சியில் 100 பேருக்கு இலவசமாக முடிவெட்டும் சேவையுடன் நாசிலம்மா மற்றும் குடிநீரும் வழங்கப்பட உள்ளது. தேசிய தினத்தன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகமானோர் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் முன்கூட்டியே இந்த சேவையை நடத்துவதாக செல்வராஜ் தெரிவித்துள்ளார். அண்மையில் தொண்டு நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவமே இந்த மனிதநேய சேவைக்கு ஊக்கமளித்ததாக கூறிய அவர், அடுத்த வாரம் முதல் தனது கடையில் ஜலோர் கமிலாங் தேசிய கொடியையும் பெருமையுடன் ஏற்ற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிளாந்தான் மாநிலம் கம்போங் புலவ் சத்துலு பகுதியில் தோட்டப்புறம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து நாசம் செய்து வந்த ஆண் காட்டு யானையை பர்ஹிலேதான் எனப்படும் வன விலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை அதிகாரிகள் வெற்றிகரமாக பிடித்து அதன் இயற்கை வாழ்விடத்திற்கு மாற்றியுள்ளனர். இதுகுறித்து கிளாந்தான் மாநில பர்ஹிலேதான் இயக்குநர் முகமது அடிப் யூசோ கூறுகையில், 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட அவாங் தார் சத்துலு என்ற அந்த யானை சூர்யா மற்றும் இண்டா என்ற 2 பெண் யானைகளின் உதவியுடன் பிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக இந்த யானையால் பனை எண்ணெய், வாழை மற்றும் முசாங்கிங் டுரியான் தோட்டங்கள் சேதமடைந்ததுடன் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் யானை வெற்றிகரமாக இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கோலாலம்பூர் ஜலான் அம்பாங் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 21 வயது இளைஞரிடம் ஆயுதத்தை காட்டி கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 2 பருவ வயது பெண்கள் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து வங்சமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் அனாஸ் சுலைமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஜூலை 31ஆம் தேதி இரவு பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று ஆகஸ்ட் 1 அதிகாலை ஜலான் மெட்ரோ புடு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் 22 முதல் 38 வயதுடைய 5 உள்ளூர் ஆடவர்களையும் 13 மற்றும் 19 வயதுடைய 2 இளம் பெண்களையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஜின்ஜாங் மத்திய காவல் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவியல் சட்டம் பிரிவுகள் 395 மற்றும் 397 கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது.
குலிம் கிலாங்லாமா பழைய சாலையில் இன்று காலை 10:45 மணியளவில் 2 கார்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிய கோர விபத்தில் 75 வயது முதியவரான சந்திரன் காந்தன் என் ராஜு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 18 வயதுடைய 2 இளம்பெண்கள் உட்பட 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுல் பின் சின்ரிங் தெரிவித்துள்ளார். புருடுவா அத்திவா கார் ஒன்று முன்னால் சென்ற வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 26 வயது கார் ஓட்டுநரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் எதுவும் கண்டறியப்படவில்லை. இந்த வழக்கானது சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மலேசியா தாய்லாந்து எல்லையில் 99 கிலோமீட்டர் நீள முள்வெளி அமைக்கும் தாய்லாந்து நாட்டின் திட்டத்தை கிளாந்தான் மாநில போலீஸ் வரவேற்றுள்ளது. இதுகுறித்து கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் கூறுகையில், இத்திட்டமானது எல்லை தாண்டிய குற்றங்கள், கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத நுழைவுகளை கட்டுப்படுத்த உதவும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மலேசியாவும் சட்டவிரோத எல்லை பாதைகளை மூடுவதுடன் பாதுகாப்பு சுவர்கள் மற்றும் வேலிகள் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் 3.04 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இத்திட்டம் வரும் 2029 ஆண்டில் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தின் நராத்திவாட் மாநிலத்தில் பாய் முதல் வெங் வரை சுமார் 99 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த முள்வெளிகள் அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.